பாஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தையை நேருக்கு நேர் கேட்டவன் நான். பைபிளை திறந்தாலே அப்படியே ஏசப்பா பேசுகிற மாதிரியே இருக்கும் பாஸ்டர். நான் என்ன சூழ்நிலையோட போகிறேனோ அன்னைக்கு கரெக்டாக பைபிளில் அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன தப்பு பண்ணனோ அன்னைக்கு சர்ச்சில் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா பேசுகிறத நிப்பாட்டிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதுலே மிக கொடுமை என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டுறதாங்க கொடுமை. சர்ச்சில் 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, 1000 பேருக்கு சத்தியம் போயிட்டே இருக்கும், 1000 பேருக்கு ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசுவார். ஒருத்தன் ஒரு விஷயம் தேவனுடைய ஊழியக்காரர் பேசும்போது ஒருத்தர் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு விஷயத்துக்காக அழுவார், இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்துக்காக அழுவார். 10 பக்கமும் 10 பேர் ஒரே செய்தியை கேட்டு 10 விதத்தை யோசிச்சு அழுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டுப்பாங்க, ஒரே ஒருத்தர் உட்காந்து சர்ச்சில் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க, ஒரே ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியாது, ஒரே ஒருத்தருக்கு மண்டையில் எதுவுமே ஏறாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் பேசுறத நிப்பாட்டிட்டாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதே மெசேஜை இன்னொருத்தர் கேட்டு அழுகுறாங்க, ஆனா உங்க கண்ணில் கண்ணீர் வரலையா? உங்க கண்ணில் கண்ணீர் வரல, உங்களால் அழ முடியல, உங்களால் ஜெபிக்க முடியல. ஸோ அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் அந்த வார்த்தையினால பேசுறாரு. உங்கள்கிட்ட பேசுற உங்களுக்கு நிறைய பேருக்கு களியாட்டா இருக்குது. முன்னாடி நின்று பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் இது பாரு இந்த வார்த்தை சொல்லுவாரு, அவர் பாரு இந்த வார்த்தை சொல்லுவாரு, இல்லைன்னா அவர் ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து. ஏன் அப்படின்னா அதே செய்தி அவர் பேசுறாரு, அதே ட்ரெஸ்ஸோட தான் பேசுறாரு, அதே ஸ்டைல்ல பேசுறாரு. ஒருத்தன் மனம் திரும்புறான், இன்னொருத்தன் கிண்டல் பண்றான். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருத்தனிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இன்னொருத்தனிடத்துல ஆண்டவர் பேசவே இல்லை. பிரதர் சிஸ்டர், ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீங்க தப்பு பண்ணும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது தாங்க உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் கூட மாறிடுச்சு. என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி பண்ணி விட்டாங்க. அதான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீ செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, நீ செய்ய போற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்ட உடனே நிறைய பேர் தப்பு பண்ணும்போது அவங்க மனசாட்சி நிறைய பேருக்கு குத்துறது கூட இல்லை. அதான் மன்னிச்சிட்டாரு, அதான் நம்முடைய பாவத்துக்காக எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்க தப்பு பண்ணும்போது மனசாட்சியில குத்தப்படாம இருக்கிறதே உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தான். என்ன பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நான் எதில் நிரூபிப்பேன் அப்படின்னா ஒன்றில் மட்டும்தான் நிரூபிப்பேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறத நான் ஒரு சிறு தவறு பண்ணும்போது கூட உடனே என் மனசாட்சி ஐயோ 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 அப்படின்னு உறுத்துது அப்படின்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஒரு தீர்மானத்தை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என் கூட பேசுறதை நிப்பாட்டிட்டாரு, நீங்க சொல்றது உண்மைதானே? இல்லை உண்மைதான் பாஸ்டர் அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய பேச்சை தவிர மனுஷனுடைய பேச்சு உங்களுக்கு வந்து பெருசா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் உங்களோட ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க போறது இல்லை. அது உண்மை. நிறைய பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் ஏன் பேசாததற்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய இருதயமே கல்லாயிருச்சு. அப்படியே நிறைய தம்பிங்களுடைய இருதயம் கல்லா இருக்குது, நிறைய தங்கச்சிங்களுடைய இருதயம் கல்லா இருக்குது, உள்ள போகல, அந்த கல்லான இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது. நான் சொல்றேன், உங்க இருதயம் எப்போ உடையும்? நான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. அன்பு மகா உனக்கு சொல்ற, ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம், சாஃப்டான இருதயம், அப்படியே இருதயத்தை உடைச்சு அப்படி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவேன். முன்னாலேலாம் ஒரு சின்ன பொய் சொன்னாலே படப்படன்னு இருக்கும் பாஸ்டர். ஆனா இப்போ பெரிய தப்பு பண்ணும்போதே அந்த படப்படப்பு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிறுத்திட்டார். முன்னாடி எல்லாம் சர்ச்சில் போய் வாசல் படியில் காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்காக தான் பேசும், மொபைலை திறந்தாதே எனக்காக தான் பேசும். ஆனால் இப்போல்லாம் பேசுது அதே வார்த்தை தான், அதே பிரசங்கம், அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் உங்கள் காதுக்குள்ளே என்ன பண்ணலைன்னா காதுக்குள்ளே போகல, காது அடைக்கப்பட்டு. ஸோ ஒப்பு கொடுக்கலாமா? என் கூட பேசுங்க ஆண்டவரே,
என் கூட பேசுங்கப்பா, என் கூட மறுபடியும் பேசுங்கப்பா. உங்க குரலை கேட்காம என்னால இருக்க முடியல ஏசப்பா. ஆண்டவருடைய குரலை கேட்காம இருக்க முடியல. திருப்பி எப்ப ஏசப்பா என்கிட்ட பேசுவீங்க? நான் பின்மாற்றத்தில் தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசுறது இல்லை. நான் சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவங்களிடத்துல ஆண்டவர் பேசுறான். அவன் வந்து நமக்கு சொல்லுவான், டேய் என் கூட ஆண்டவர் இப்படி பேசினாரா, இந்த மாதிரி வசனம் என்கிட்ட பேச்சுடா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போனேன், கரெக்டா ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க வழி நடத்தின பையன் அந்த மாதிரி பேசுவான், நீங்க ரட்சிப்புள்ள நடத்தின அந்த நபர் பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை கேட்கவே கேட்காது. எவ்வளவு கொடுமை! ஆனா அதை கூட உங்களுக்கு உணர்வு இல்லை தெரியுமா? ஆமாடா, ஆண்டவர் எல்லாம் பேசுவாரா, என்கிட்ட கூட பேசி இருக்காரா அப்படின்னு சொல்றதை விட என்கிட்ட பேசிட்டு தாண்டா இருக்கிறாரு. அதான் பிரதர், அதான் மக வெற்றி. நம்ம நிறைய பேர் என்கிட்ட கூட பேசிருக்காரு, என்கிட்ட கூட பேசிருக்காரு. பாஸ்ட் முன்னாடி ஒரு காலத்துல ஆண்டவர் என் கூட பேசிருக்காரு. இன்னைக்கு யாராவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட வந்து யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லும் போது நம்ம முதல் வார்த்தை என்ன பண்ணிடுவோம்னா, அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவோம். நானும் கூட அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசியிருக்காரு ஆண்டவர், நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு. இல்லை, என் ஆண்டவரை பொறுத்த அளவில் இன்னைக்கு நீங்க, நாளைக்கு இன்னொருத்தன், நாளானைக்கு இன்னொருத்தன் அப்படின்னு போற ஆளே கிடையாது. நீங்க அவரோட இருப்பீர்களே, ஆனால் சாகிற வரைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார்.